வார்த்தைக்குள்ளாய் போவதற்கு முன்பதாய் நாம் ஜெபித்து தேவனை பார்க்கலாம். Heavenly Father, Lord, I thank you for this time that you have given us, Master, Lord. You know, Father, I'm completely dependent on you, Father God. Lord, I don't dare to come here with my own strength and my own wisdom, Master, Lord. I completely surrender myself in your mighty hand, Father God. I pray that you would take over, Lord. Let it not be me who speaks, Father God, but let it be you who speaks through me, Father God. I completely surrender this moment in your hand. I commit your dear children in your hand, Father God. Bless them as they listen to your word, Father. In Jesus' name we pray. Amen. Amen. So today, as I was thinking what to share with you all, என்ன பிரசங்கம் செய்வதுன்னு யோசித்த பொழுது God put a particular person in my heart. ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நபரை என் இருதயத்திலே போட்டார். So we all know that when we are alive in this world as human, we all have problems, we all face trials and tribulations. மனிதர்களாய் வாழ்கிறோம். இந்த பூமியிலே நிச்சயமாய் போராட்டங்களும் பிரச்சனைகளையும் நாம் சந்திக்கிறோம். We all have oppositions. எல்லாருக்கும் ஏதோ விதமான எதிர்ப்புகள் உண்டு. Because Jesus himself said that when you are in this world, you will have trouble. இயேசுவே சொன்னார், இந்த பூமியில நீங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு சில போராட்டங்கள் இருக்கும் என்று. But what do we do when we have troubles and problems beyond our ability to handle? நம்ம பலத்தை தாண்டி ஒரு பிரச்சனை போராட்டம் வரும் பொழுது அதை நாம் எப்படி கையாள வேண்டும்? When our own strength and resources are not enough to handle those situations. நம்ம சொந்த பலனும் நம்ம சொந்த ஞானமும் காரியங்களும் போதுமான அளவுக்கு இல்லாமல் இருக்கிறப்போ அதை எப்படி நாம் கையாளுவது? When we see enemies coming from all around, எதிரிகள் சூழ்ந்து எல்லா பக்கத்துல இருந்து வரும் பொழுது, and when we have things and issues more than we can bear, நாம் தாங்குவதற்கும் தாங்கக்கூடிய நிலைமையும் தாண்டி பிரச்சனை வரும் பொழுது, and more importantly when the people that we helped, the people that we showed mercy, they turn against us. முக்கியமாய் நாம் கிருபை காண்பித்து உதவி செய்த அவ்விதமான ஜனங்கள் விரோதமாக எழும்பும் பொழுது, so I have a good news to you. அந்த நேரத்தில் எப்படி கையாளணும் அதற்கான ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு உண்டு. That the Bible doesn't leave us without any answers or solution. அந்த சூழ்நிலையில என்ன செய்யணும்னு வசனம் எந்த ஆலோசனை கொடுக்காம நம்மை விடல. So today we will see from the word of God. இன்றைக்கு வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். That what a king called Jehoshaphat did in such time. ஜெஹோஷாபாத் ராஜா அவிதமான சூழ்நிலையில என்ன செய்தார் என்பதை பார்க்க போகிறோம். We'll see in 2 Chronicles chapter 20. 2 நாளாகமம் 20வது அதிகாரம். We'll see in chapter 20 verse 10 and 11. It will be nice if somebody would read this for me in Tamil. 10-11வது வசனத்தை தமிழ்ல வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 10-11வது வசனம். இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்துவிட வருகிறார்கள். We see here that when the Israelites, when they came out of Egypt, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தபோது, that time God didn't allow the Israelites to attack these three nations. அந்த நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த 3 தேசங்களை அழிக்க ஆண்டவர் விடவில்லை. God didn't allow them to attack the Ammonites, the Moabites and the people of Mount Seir. அம்மோன் புத்திரர்களும் மோவாப் புத்திரர்களும் இந்த மலை பிரதேச ஜனங்களை நாசமாக்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அனுமதி கொடுக்கவில்லை. And they showed mercy to them. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு கிருபை காண்பித்தார்கள். But now we see that these three nations together are coming against this nation called Judah. ஆனா இந்த 3 தேசமும் இணைந்து யூதா தேசத்துக்கு விரோதமாய் வருகிறதை இங்கே பார்க்கிறோம். And we see that Jehoshaphat is the king of this nation now. யெகோஷாபாத் இந்த யூதா தேசத்தின் ராஜாவா இருக்கிறார். So the people that he showed mercy have turned against him now. யாருக்கெல்லாம் அவர்கள் கிருபை காண்பித்தார்களோ அவர்கள் எல்லாம் இவர்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். And these three, somebody comes and gives him the news in verse 2 we read. 2வது வசனத்திலே
ஒருத்தர் வந்து அந்த செய்தியை இவர்களுக்கு சொல்லுகிறார்கள். that there is a great multitude that comes to attack the nation of Judah. எண்ண முடியாத ஒரு பெரிய கூட்டம் யூதாவுக்கு விரோதமாய் எழும்பி வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். And listening to them, the heart of Jehoshaphat, will read in verse 3. மூன்றாவது வசனத்திலே இதை கேட்டு யெகோஷாபாத்தோட இருதயம், And Jehoshaphat feared and set himself to seek the Lord and proclaimed a fast throughout all Judah. யெகோஷாபாத் பயந்து, இருதயத்தில் பயந்து முழு யூதாவும் உபவாச ஜெபத்தில் இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். The moment he heard this, the first thing that he had in his heart was fear. இதை கேட்ட, இந்த செய்தி கேட்ட உடனே முதல் காரியம் அவர் இருதயத்திலே பயம் வந்தது. Because these people were too much for him to handle. காரணம் அந்த ஜனங்கள் எண்ணிக்கையிலே மிக பெரிய எண்ணிக்கையில் இருந்தார்கள். We see this in verse 12 where Jehoshaphat prays and he says, "O our God, will thou not judge them? For ye have no might against this great company that come against us, neither know we what to do, but our eyes are upon thee." Can we hear this in Tamil? எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். We see here that he was not able to decide what to do when so much of people came against him. இந்த சூழ்நிலையிலே என்ன செய்யணும் என்கிற முடிவை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை யெகோஷாபாத். Because he was afraid of this great multitude that came against him. காரணம் இந்த பெரிய ஜனக்கூட்டத்தை பார்த்து அவர் பயந்திருந்தார். This proportion was too much for him. இந்த கூட்டம் ரொம்ப பெரிய கூட்டமா இருந்தது. So what he did, first thing that he did, and we as a believer have to do, is he sought God. அவர் செய்த காரியத்தை நாமும் விசுவாசிகளாய் செய்ய வேண்டும். அவர் செய்த முதல் காரியம் கர்த்தரை தேடினார். The moment he heard this, his heart was filled with fear. இதை கேட்ட உடனே அவருடைய இருதயம் பயத்தினால் நிரம்பி இருந்தது. But unlike many, when we hear something that is too much for us to handle, what we do, we go from people to seek help, or we see our own resources or many other things like that. சில ஜனங்கள் அப்படி பயம் வந்த உடனே ஒரு ஜனத்திலிருந்து இன்னொரு ஜனங்களிடத்துல போய் உதவி கேட்க முயற்சிக்கிறார்கள். அவங்க கிட்ட எவ்வளவு இருக்கு, அவங்களுடைய பலம் என்ன, அவங்களால என்ன செய்ய முடியும், அப்படியே யோசிக்கிறாங்க. ஆனால் கர்த்தரை அப்படி தேடுவதில்லை. But Jehoshaphat, in that very moment, he sought God. ஆனால் பயம் இருதயத்தை நிரப்பின பொழுது யெகோஷாபாத் தேவனை தேடினார். When problems comes to our life, when fear of any kind, fear of death, fear of losing something, when any kind of fear or any problem, when it comes to our life, the first thing that we need to do is seek the Lord. எவ்விதமான பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும், எவ்விதமான பயமா இருந்தாலும், அது மரணத்தின் பயமா இருக்கலாம், எதிர்காலத்தின் பயமா இருக்கலாம், எவ்விதமான பயம் நம் வாழ்க்கையில வந்தாலும் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் கர்த்தரை தேடுவது. Because we have to remember that our God is greater than the problems that we are facing. காரணம் நம்முடைய தேவன் நாம் சந்திக்கிற பிரச்சனையை பார்க்கலாம் அவர் பெரிய தேவனாய் இருக்கிறார். Then secondly, what he did was he proclaimed a fast. இரண்டாவது, அவர் தேவனை தேடினது மாத்திரமல்ல, ஒரு உபவாசத்தை அவர் கட்டளையாய் கொடுக்கிறார். That's what we are doing. அதைதான் நாமும் இங்கே செய்து வருகிறோம். Because we know that there are few problems in our life, there are few situations in our life, there are few emotions within us that we cannot handle, there are few character changes that we need to do that we cannot do with our own strength. நம் வாழ்க்கையிலும் சில காரியங்கள் நம்முடைய பலத்தை மீறின காரியங்களா இருக்கிறது. அதை நம்மால சரி கட்ட முடியாது, அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. அது கர்த்தராலே மாத்திரமே தீர்க்க முடியும். நம்முடைய சுபாவத்திலும் சில மாறுதல் கொண்டு வர வேண்டும். அதுவும் நம் சொந்த பலத்திலே கொண்டு வர முடியாது. அதையும் கர்த்தர் தான் செய்ய வேண்டும். ஆகையால நாம் இப்படி உபாசித்து ஜெபிக்க வேண்டும். Because Jehoshaphat knew that this problem was too hard for him to handle, so he thought that he will seek the Lord in fasting and prayer. இந்த போராட்டம் தன்னுடைய சொந்த பலத்திலே கையாளுவது முடியாத காரியம் என்று அறிந்தபடியினாலே யெகோஷாபாத் உபவாசித்து தேவனை தேடுகிறார். And he fought this in God's strength. இதை தேவனுடைய பலத்திலே அந்த பிரச்சனையை அவர் கையாண்டார். Remember Jesus told in Matthew chapter 17 verse 21 and Mark 9:29 that there are few things that don't go without fasting and prayer. மத்தேயு 17வது அதிகாரத்திலும் மார்க் 9வது அதிகாரத்திலும் இயேசு அந்த ரெண்டு இடத்திலும் இப்படி சொன்னார். சில பிரச்சனைகள் உபவாச ஜெபம் இல்லாமல் அது தீராது என்பதை இயேசு சொன்னார். There are few habitual character that will not change without fasting and prayer. சில சுபாவத்தின் காரியங்கள் உபவாச ஜெபம் இல்லாமல் அது மாறுவதில்லை.
There are few enemies that you cannot defeat without fasting and prayer. சில விரோதிகளை உபவாச ஜெபம் இல்லாமல் நீங்கள் மேற்கொள்ளவே முடியாது. There are few achievements you will not get in your life without fasting and prayer. உபவாச ஜெபம் இல்லாமல் சில காரியங்களை நம்மால் சாதித்து விட முடியாது. I am not telling this based on what I have heard. I am telling this based on my own experience. நான் ஏதோ கேட்டதை வைத்து உங்களிடத்தில் சொல்லவில்லை, இதை அனுபவித்தவளாய் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். From changes in my character to healing to so many things in my life, I have got through fasting and prayer. என்னுடைய சுபாவத்திலே மாறுதல், சரீரத்திலே சுகம், இப்படி பல காரியங்கள் உபவாச ஜெபத்தின் மூலமாய் நான் பெற்றுக்கொண்டேன். Because there are few battles that we have to fight through fasting and prayer. சில காரியங்கள் உபவாச ஜெபத்தினால் மாத்திரமே நாம் போராட முடியும். When the storms in our life are intense, we have to pray intense. புயல் காற்றுகள் ரொம்ப கடினமாய் வரும் பொழுது நம்முடைய ஜெபமும் அதே அளவுக்கு ஜீலோடு வைராகியத்தோடு இருக்க வேண்டும். We see here that he alone did not fast. அவர் தனியாய் உபவாசிக்கவில்லை இங்கே ஜெஹோஷாபாத். But the whole nation fasted with him. ஆனால் அந்த முழு தேசம் அவரோடு உபவாசிக்கிறார். We'll read these two verses, verse 4 and verse 13. 4வது வசனமும் 13வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவிலுள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகாரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரரில் ஒருவரான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது. We see here that everybody fasted. In English it's written in verse 13, and Judah stood before the Lord with the little ones, their wives and their children. The men fasted, the women fasted, the children fasted, and even the little ones also fasted. ஆங்கிலத்திலே 13வது வசனம், தமிழில் ஒரு வசனம் மேலே இல்லை கீழே இருக்கலாம். அங்கே வேதம் இப்படி சொல்லுகிறது, அந்த யூதா கோத்திரத்திலே அத்தனை பேரும், சிறு பிள்ளைகள், மனைவிகள், சில்ட்ரன், பிள்ளைகள் எல்லாருமே உபவாசித்து தேவனை தேடினார். And this is the time I think as a church all of us together have to fast. நான் நினைக்கிறேன் சபையாய் இணைந்து உபவாசித்து தேவனை தேட வேண்டிய நேரம் இதுவே என்று. And I feel we cannot fast as a church unless there is unity and agreement between us. ஒரு சபையாய் ஒரு மனம் இல்லாமல் நாம் உபவாசித்து ஜெபிக்க நிச்சயமாய் முடியாது. There is power when we come together as a church in unity and in agreement. ஒரு சபையாய் நாம் இணைந்து வரும் பொழுது அந்த இணைப்பிலே ஒரு வல்லமையும் அதிகாரமும் உண்டு. We read in Matthew 18:19 that if 2 or 3 on the earth shall agree about anything we ask for, it will be done for them by the Father in heaven. மத்தாயு 18வது அதிகாரம் 19வது வசனத்திலே எங்க 2-3 பேர் ஒரு காரியத்தை குறித்து இணைந்து விசுவாசத்துல கேட்டால் பரலோகத்தின் தகப்பன் இதை செய்வார் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். Notice the word agree. அங்கே ஒரு மனம் என்கிற அந்த வார்த்தையை கவனியுங்கள். Whenever we come together in unity and when we agree together, what happens? Our Father in heaven will do that for us. எப்போல்லாம் நாம் இணைந்து அப்படி ஒரு மனமாய் வருகிறோமோ பரலோகத்தின் தகப்பன் நமக்காய் காரியங்களை செய்கிறார். That's why I feel it's very important for husband and wife to come together in agreement in prayer. ஆகையால தான் கணவன் மனைவி ஒரு மனமாய் தேவ சமூகத்திலே ஜெபிப்பது முக்கியம். Because when you come together in agreement, your Father in heaven will do that for you. அப்படி ஒரு மனமாய் வரும் பொழுது பரலோகத்தின் தகப்பன் நமக்காய் காரியங்களை செய்கிறார். But how can we agree with someone that we hate? ஆனால் நாம் வெறுக்கிற ஒருத்தரோடு எப்படி நாம் ஒரு மனம் ஆக முடியும்? How can we agree with someone whom we don't love or against whom we have a bitterness in our heart? நாம் நேசிக்காத ஒருவருக்கு விரோதமாய் ஒரு கசப்பை இருதயத்தில் வைத்தால் அவர்களோடு நாம் எப்படி ஒரு மனமாய் வர முடியும்? So during this fasting prayer, if you are serious about getting answers to your prayers, இந்த உபவாச ஜெப கூட்டத்திலே தேவனிடத்திலிருந்து இந்த ஜெபத்திற்கு பதில் வர வேண்டும் என்பதிலே நாம் கூர்மையா இருப்போம் என்றால், like the people of the nation of Judah, யூதா கோத்திரத்தின் அதே ஜனங்கள் போல let's come together நாங்களும் இணைந்து வரலாம். with agreement, with unity, ஒரு மனமாய் ஐக்கியமாய் இணைந்து வர வேண்டும். and let's put all the differences aside, எல்லா விதமான வித்தியாசங்களை தூக்கி போட்டு, all the hurts aside, எல்லா வலிகளை காயங்களை தூக்கி போட்டு, and come to God with the pure heart. தேவனுக்கு முன்பதாய் ஒரு சுத்த இருதயத்தோடு வரணும். Because the power of darkness are working in this world right now like never before.
ஏன்னா இந்த உலகத்திலே இந்த பூமியிலே அசுத்தத்தின் இருளின் அந்தகாரத்தின் வல்லமைகள் இதற்கு முன்பதா இல்லாத அளவுக்கு கிரியை செய்து கொண்டிருக்கு. Wherever you go, you see the power of the darkness is working. எங்கெல்லாம் நாம் போகிறோமோ அங்கெல்லாம் அசுத்தாவிகளின் கிரியைகளை The நம்மால் பார்க்க darkness முடியும். is, the power of darkness is attacking our children. இருளின் வல்லமைகள் நம் பிள்ளைகளை தொடுகிறது. It's attacking our young people. நம்முடைய வாலிபர்களுக்கு விரோதமாய் வருகிறது. It's attacking the grown-ups. வளர்ந்தவர்களுக்கு விரோதமாய் வருகிறது. Attacking and dividing the families and the churches. குடும்பங்களையும் சபைகளையும் பிரித்து விடுகிற வேலையை அந்த அந்தகாரத்தின் கிரியை செய்கிறது. So this is no time for us to fight against each other. நாம் சண்டை போடுகிற காலம் இது அல்ல. Rather come together in unity, love and agreement and fight against the evil one and his schemes. ஒரு மனமாய் ஐக்கியத்தோடு அன்போடு இணைந்து வந்து விரோதிக்கு விரோதமாய் போராடி அந்தகாரத்தை மேற்கொள்ள வேண்டும். We see that when he fasted and after that what he did was he went to the house of the Lord. இவர் ஜெபித்து இவர் உபவாசித்ததற்கு பிறகு தேவனுடைய வீட்டுக்கு சென்றார் என்பதை பார்க்கிறோம். We see in verse 5 that in the house of the Lord Jehoshaphat stood in the congregation of Judah and Jerusalem in the house of the Lord before the new court. So they all came together in the house of the Lord. ஐந்தாவது வசனத்திலே வாசிக்கிறோம், ஜெஹோஷாபாத்தும் அவரோடு அந்த ஜனங்களும் தேவனுடைய வீட்டுக்குள்ளே வந்து அந்த வீட்டிலே புதிய பிரகாரத்துக்குள்ளே வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். Sister, can you please read from verse 5 to 9? அஞ்சாவது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசி கேட்கலாம். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களெல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் மென்று நீர் கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் விளங்கும் இந்த ஆலயத்தில் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். We see here that Jehoshaphat prayed a prayer here. யெகோஷாபாத் இங்கே ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறார். And he tells God of who he is. தேவனை பார்த்து அவர் யார் என்பதை அங்கே He is அறிக்கையிடுகிறார். reminding God of that. தேவனுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறார். Many times I feel our prayer should be like that. அநேக நேரத்தில் நம்முடைய ஜெபமும் அப்படிதான் இருக்க வேண்டும் என்று It's நினைக்கிறேன். not that we are reminding God or God doesn't know who he is. ஏதோ நாம் ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்துறோம், ஆண்டவருக்கு அவர் யார் என்பது தெரியாமல் இருக்கிறார் But என்பது when அல்ல. we tell that, we are reminding ourselves of who our God is. ஆனால் அதை சொல்லும் பொழுது நம் தேவன் யார் என்பதை நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். We remind ourselves that what our God has done before for us. நமக்கு நாமே தேவன் இதற்கு முன்பதாய் நமக்காய் என்ன செய்தார் என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் We கொள்கிறோம். remind ourselves that how our God is all powerful and there is no power and might and none will be able to stand against our God. எப்படி தேவன் எல்லா வல்லமையுடைய தேவன், அவர் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர், அவருக்கு விரோதமாக எந்த வல்லையும் நிற்க முடியாது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். And see here he reminds God that God, you told this, that when we come to your sanctuary and when we pray and when there will be pestilence or famine or war and we pray and look to you, you will deliver us. அவர் பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே இதை நீர் சொல்லி இருக்கிறீர், நீங்க தான் சொன்னீங்க இப்படி ஒரு பிரச்சனை, போராட்டம், தீமை, வியாதிகள்லாம் வரும் பொழுது உம்மை தேடி வந்தால் நீர் கேட்பீர் என்பதா நீங்க சொல்லி இருக்கிறீங்க என்று சொல்லுகிறார். So what I do this is I remind God of his word, because Bible says that God has put his word above his name. நானும் இதை தான் செய்கிறேன். காரணம் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை தன்னுடைய நாமத்தை பார்க்கிலும் மேலே வைத்திருக்கிறார் என்பது. So for us, when God tells, that's it. நமக்கு ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னால் அதோடு வாக்குவாதம் முடிந்தது. Nothing above it, nothing after it. அதற்கு மேலே அதற்கு பிறகு வேற எதுவும் இல்லை. So if God said he will hear your prayer and he will answer, for sure he will hear and he will answer. ஆண்டவர் பார்த்து உங்க ஜெபத்தை கேட்பேன் அப்படினு சொல்லிட்டாருன்னு சொன்னா நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுப்பார். There is nothing that can happen against it. அதற்கு விரோதமாய் எந்த காரியம் நடக்காது. And when we see that when Jehoshaphat prayed this prayer, then he
comes to a place where he tells in verse 12, O our God, will thou not judge them? For we have no might against this great army that cometh against us, neither know we what to do, but our eyes are upon thee. We see here that Jehoshaphat, he prayed this prayer, and we see here that he was completely humble before God. He is telling God that I don't know what to do. யெகோஷாபாத் அவர் ஜெபித்த ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் இடத்துல எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது, தேவனுக்கு முன்பதாய் தன்னைத்தானே அப்படி தாழ்த்தி கொள்கிறார். Many times we have to come to that point. அநேக நேரத்திலே நாமும் அந்த இடத்திற்கு வர வேண்டும். When we have tried everything, எல்லாவற்றையும் நாம் முயற்சி செய்ததுக்கு and the பிறகு things that we are hoping for is not happening, நாம் எதிர்பார்த்தது நடக்காமல் போன போது we have to come to that place of total surrenderance and tell to God, God, I don't know what to do. முழுமையான அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்துல வந்து எனக்கு என்ன செய்யணும்னே தெரியலன்னு ஆண்டவரிடத்துல சொல்லணும். We have to be at a place of complete surrenderance and dependence to God. முழுமையாய் அர்ப்பணித்து தேவன் மீது முழுமையாய் சார்ந்தவர்களாய் காணப்பட வேண்டும். And then what we have, that shows our humbleness. அது நம்முடைய தாழ்மையை காண்பிக்கிறது. He was a king of a great nation, இவர் ஒரு பெரிய தேசத்தின் ராஜா. but he told that he doesn't know what to do. ஆனால் அவர் சொல்லுகிறார் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது. Same way we should be in that place where we should tell God, God, I don't know what to do. நாமும் அப்படிதான் சொல்ல வேண்டும், ஆண்டவரே என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது. And when he did that, we see here that God gave them a prophecy through a prophet called Zahaziel. அப்படி செய்த பொழுது அங்கே ஒரு தீர்க்கதரிசி எழுப்பி ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். Seeing his reliance on God, seeing his humbleness, God sent a word through his prophet. அவர் எந்த அளவுக்கு தேவன் மீது சார்ந்திருக்கிறார் என்பதை வைத்து ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் கொடுக்கிறார். We will read verse 15 and 17. 15வது வசனமும் 17வது வசனமும் வாசி கேட்கலாம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றான். Amen, amen. Here the Lord says through his prophet that don't be afraid of this great multitude, because it is not you who will fight, but God will fight for you. ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமா இப்படி சொல்லுகிறார், நீங்க பயப்பட வேண்டாம், காரணம் நீங்கள் யுத்தமிட தேவையில்லை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தமிடுவார். God tells in verse 17 that you have to just stand still. 17வது வசனத்திலே நீங்க சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார். And that God will deliver them. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று See, சொல்லுகிறார். seeing their dependence on God, God thought, let me fight for these people. எந்த அளவுக்கு அவர்கள் தேவன் மீது சார்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நானே அவர்களுக்காக யுத்தமிடுகிறேன். When God sees our dependence on him, he will come down and fight for us. எந்த அளவுக்கு நாம் ஆண்டவர் மீது சார்ந்திருக்கிறோம் என்பதை பார்த்த உடனே தேவன் நமக்காக இறங்கி வந்து யுத்தமிடுகிறார். But see, first God didn't give him the strategy to fight. ஆனால் ஆண்டவர் எவ்விதமாய் யுத்தமிட வேண்டும் என்கிற காரியத்தை சொல்லவில்லை. First he sent a word through a prophet. முதல்ல வெறும் ஒரு தீர்க்க தரிசனத்தை மாத்திரம் அனுப்புகிறார். Because sometimes we need the encouragement, the word from God to just build us up. காரணம் சில நேரத்திலே நம்மை ஊக்குவிக்கத்தக்கதாய் தேவ சமூகத்திலிருந்து ஒரு வார்த்தை நமக்கு That's தேவைப்படுகிறது. why it's very important for us to have godly people who can give us godly counsel. ஆகையினால தான் ஆவிக்குரிய ஜனங்கள், ஆவிக்குரிய ஆலோசனை சொல்லுகிறவர்கள் நமக்கு மிகவும் முக்கியம். That's why we need to always surround ourselves with such people. அவ்விதமான ஜனங்களோடு நம்மை நாம் சூழ்ந்து கொள்ள வேண்டும். Because sometimes our encouragement, our prophecy will come through such people. காரணம் நம்முடைய என்கரேஜ்மெண்ட் அவ்விதமான ஜனங்கள் மூலமாய் நமக்கு வருகிறது. After the prophecy or the word, God gave him the strategy. இந்த தீர்க்க தரிசனத்துக்கு பிறகு ஆண்டவர் அவருக்கு ஒரு எப்படி கையாள வேண்டும் என்கிறதை சொல்லிக் Which கொடுக்கிறார். is different from human strategy. மனிதர்களுடைய திட்டத்திற்கு விரோதமான ஒரு திட்டமாய் கொடுக்கிறார். We all know in verse 21 it says that when he had consulted with the people, he appointed singers unto the Lord that should praise the beauty of holiness, and as they went out before the army and to say, praise the Lord, for his mercy endureth forever. When they began to sing and praise the Lord set amusement against the children of Ammon, Moab and Mount Seir, which were
come against Judah, and they were smitten. We'll read 21 and 22. 21 22 வாசி கேட்கலாம். பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். We see here that God gave him the strategy. ஆண்டவர் அவருக்கு ஒரு திட்டத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். And God told him to keep the singers or the worship leaders in the front. பாடுகிறவர்களையும் ஆராதிக்கிறவர்களையும் முன்பதாய் வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் and the soldiers behind. யுத்த வீரர்கள் பின்பதாய் இருக்க வேண்டும். And when they started praising, இப்படி அவர்கள் துதிக்க ஆரம்பித்த போது God set an ambush against their enemies. ஆண்டவர் அவர்களுக்கு விரோதமாய் பாளம் இறங்கினார். There was confusion among them. அவர்கள் மத்தியிலே விரோதிகள் மத்தியிலே ஒரு குழப்பம் உண்டானது. As a result, they ended killing each other. அதன் முடிவிலே ஒருவரை கொன்று போட்டார்கள். See, the situation didn't change. சூழ்நிலை மாறவில்லை. God set them to do that. ஆண்டவர் இதை செய்யணும்னு சொல்கிறாரு. But the situation didn't change. ஆனால் சூழ்நிலை மாறவில்லை. Enemies were still there. விரோதிகள் அங்க அப்படியே தான் இருந்தார்கள். The children of Jehoshaphat the children of Judah and Jehoshaphat, they knew what the Lord had told them. ஆனால் யூதா கோத்திரத்தின் ஜனங்களும் யெகோஷாபாத்துக்கும் கர்த்தர் என்ன சொன்னார் என்பதை அறிந்திருந்தார்கள். They knew that God told them that you go and I will fight for you. ஆண்டவர் சொன்னார், நீங்க போங்க, நான் உங்களுக்காக யுத்தமிடுவேன். So in midst of their situation, இந்த சூழ்நிலை மத்தியிலே though their situation didn't change, அவளுடைய சூழ்நிலை மாறாமல் இருந்தாலும் in middle of the problem, அந்த பிரச்சனையின் நடுவில் they started praising God. ஆண்டவரை அவர்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள். Maybe the situation in your life is not changed. ஒருவேளை உங்க வாழ்க்கையின் சூழ்நிலை மாறாமல் இருக்கலாம். Maybe the things that you are praying for, the answers you have not got. நீங்க ஜெபிக்கிற காரியத்திற்கு இன்னும் பதில் கிடைக்காமல் இருக்கலாம். But this evening I want to encourage you, in midst of that, keep praising the Lord. ஆனால் இந்த ராத்திரி நான் உங்களை ஊக்குவிக்கட்டும், பிரச்சனையின் நடுவிலே ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். And as they started praising, you know what, God gave them the victory. அப்படி அவர்கள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்த பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தார். The enemies got confused. விரோதிகள் குழப்பம்னால நிரம்பினார்கள். When we raise our praises to God, நாம் துதியை கர்த்தருக்கு ஏறெடுக்கும் போது the enemy gets confused. எதிரியானவன் குழப்பத்திலே போகிறான். The way we can confuse our enemy is by lifting the name of Jesus. எதிரி எப்படி குழப்ப வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தை உயர்த்திதான். And as they got confused, they didn't have to do anything, they just killed each other. அவர்கள் குழப்பம் அடைந்த பொழுது எதுவுமே செய்ய தேவை இருக்கல, ஒருவரை அவர்களே கொன்று கொண்டார்கள். The only thing that Jehoshaphat and his army had to do is, யெகோஷாபாத்தும் அவரோடு இருந்த போர் வீரர்கள் இதை மாத்திரம் தான் செய்ய வேண்டியது இருந்தது. they just collected the goods that was left. எதெல்லாம் விட்டு போனார்களோ அந்த நல்ல காரியங்களை கூட்ஸ் அவர்கள் சேர்க்க ஆரம்பித்தார்கள். Because by the time they reached there, not even one person was alive. அந்த இடத்துல வந்த பொழுது எதிரிகள் ஒருவரும் உயிரோடு இருக்கவில்லை. When they went there, everyone was dead. எல்லாரும் இறந்திருந்தார்கள். And they started collecting their riches and their precious jewels. அவர்களுடைய ஐஸ்வரியங்களையும் அவர்களுடைய பொக்கிஷங்களையும் இவர்கள் எடுக்க தொடங்கினார்கள். And it was so much that they couldn't carry it. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதை சுமந்து கூட அவர்களால் செல்ல முடியல, அவ்வளவு நிறைய இருந்தது. And they had to spend 3 days collecting those things. 3 நாட்கள் வெறும் அந்த ஐஸ்வரியங்களை கலெக்ட் பண்றதுலயே அவங்களுக்கு டைம் ஓடிடுச்சு. So instead of fighting, God fought for them, and what they had to do is just to take the blessings out of it. இவர்கள் யுத்தமிடுவதற்கு பதிலாய் கர்த்தர் யுத்தமிட்டார். இவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அதிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்வது மாத்திரம். It all started with that fasting. அது எல்லாமே அந்த உபவாசத்திலே ஆரம்பித்தது. When we fast and pray and seek the Lord, நாம் உபவாசித்து ஜெபித்து தேவனை தேடும் பொழுது and praise God, ஆண்டவரை துதிக்கும் பொழுது the table turns. அந்த சூழ்நிலை மாறுகிறது. Whatever the situation you are afraid of, it will turn. எந்த சூழ்நிலை பார்த்து நீங்க பயப்படுறீங்களோ அந்த சூழ்நிலை மாறும். See, Jehoshaphat and his army were afraid of these people. யெகோஷாபாத்தும் அவருடைய சேனையும் இந்த ஜனங்களை பார்த்து பயந்திருந்தார்கள். They were afraid that they will come and take away the blessings that God has given them. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்று பயந்திருந்தார்கள். But what happened? They in turn went and took off the blessings of these people. ஆனால் அதற்கு பதிலாக இவர்கள் போய் எதிரிகளிடம்
நம்மிடத்திலிருந்து எல்லா ஐஸ்வர்யங்களை So எடுத்துக்கொண்டார். we serve a God who turns the table for நாம் us. சேவிக்கிற தேவன் சூழ்நிலைகளை நமக்காய் மாற்றி விடுகிறார். Amen. Amen. So it didn't end here. இதோடு முடியல. We thought that this would have ended here. இங்க முடியும்னு நினைத்தோம். But then this continues. இது தொடர்ந்து நடக்கிறது. Listening to this, இதை கேட்ட உடனே the surrounding nations, all the other nations, சுத்தி இருந்த மத்த அத்தனை நாடுகளும் they all were scared அவர்கள் எல்லாம் பயந்தார்கள். because they heard that how God fought for them. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி யுத்தமிட்டார் என்பதை அவர்கள் And கேட்டார்கள். throughout the reign of Jehoshaphat, there was peace and rest. யெகோஷாபாத் ஆளுகை செய்த வாழ்நாள் முழுவதும் அங்கே சமாதானம் இருந்தது. And you know what? They started with fasting and praying. அது உபவாச ஜெபத்திலே ஆரம்பித்தது. And they did it in the house of the Lord. அது கர்த்தருடைய வீட்டிலே நடந்தது. But how it ended, அது எப்படி முடிந்தது? we'll see in verse 28. 28வது வசனம். 27 and 28. 27 28வது வசனம் கேட்கலாம். பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் களிகூர செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள். அவர்கள் தம்புருகளோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தார்கள். Amen. How did they come? With rejoicing they came back to the house of Lord. அவர் சந்தோஷமாய் களி கூர்ந்து தேவனுடைய வீட்டுக்கு திரும்பி வந்தார்கள். They went with fasting and prayer. உபவாச ஜெபத்தோடு போனார்கள். But when they came back, they came celebrating and rejoicing. ஆனால் வரும் பொழுது துதித்து ஆராதித்து சந்தோஷமாய் Maybe வந்தார்கள். you are ending this year, the end of this year, you are ending with fasting and prayer. இந்த வருஷத்தின் முடிவிலே உபவாச ஜெபத்தோடு நாம் முடிக்க போகிறோம். But I believe that you will enter the next year, or your blessing you will enter with rejoicing and celebration. ஆனால் வருகிற வருஷத்திலே நீங்கள் விடுதலையோடு ஆசீர்வாதத்தோடு சந்தோஷமாய் நுழைவீர்கள் என்று I விசுவாசிக்கிறேன். believe that maybe now is the time for us to fast and seek and pray. இதுதான் நாம் உபவாசித்து ஜெபித்து கர்த்தரை தேட வேண்டிய நேரம் என்று நான் But there நினைக்கிறேன். is coming a time where we will rejoice in the same house of God where we are fasting. ஆனால் இதே கர்த்தருடைய வீட்டிலே நாம் உபவாசிக்கிற இதே வீட்டிலே சந்தோஷமாய் களி கூர்ந்து கர்த்தரிலே இருப்போம். For the God of Jehoshaphat is our God. யெகோஷாபாத்தின் தேவன் நம்முடைய He தேவன். will surely fight for us. அவர் நிச்சயமாய் நமக்காய் He will யுத்தமிடுவார். not leave us. அவர் நம்மை நடுவுல விட மாட்டார். He is the God who accounts every prayer prayed. எல்லா ஜெபத்தையும் கணக்கு வைக்கிற தேவன் The அவர். Bible says in Psalms 56:8 சங்கீதம் 56:8 வேதம் that சொல்லுது. he stores up every drop of tear in a bottle. ஒவ்வொரு கண்ணீரை கூட அவர் துருத்தியிலே சேர்த்து வைக்கிறது. Can you imagine in heaven there is a bottle in your name? யோசித்து பாருங்க, பரலோகத்துல உங்க பேர்ல ஒரு பாட்டில் இருக்கிறது. Every drop of tear that falls out of your eyes, it doesn't go in vain. உங்க கண்ணில இருந்து வருகிற ஒவ்வொரு கண்ணீர் துளியும் அது கீழே நிலத்திலே அது விழுவதில்லை. God has taken it and he has stored it in the bottle. அதை எடுத்து அவர் தன்னுடைய துருத்தியிலே You are சேர்த்து so வைத்திருக்கிறார். precious to God. நீங்க ஆண்டவருக்கு அவ்வளவு விசேஷமானவர்கள். Then why won't he fight for you? ஏன் உங்களுக்காய் அவர் யுத்தமிட மாட்டார்? So with this confidence in our heart, இந்த நிச்சயம் நம் இருதயத்திலே, let us all look unto the God of Jehoshaphat who is our God. யெகோஷாபாத்தின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவரை நாம் பார்க்க போகிறோம். Come, let us all stand together and look unto the Lord.